Amang, what is your name? Khairul. Huh? Khairul. Khairul. My name is Aisyah. Macam mana kami? Amang, Khairul. Kalau soal, boleh. Orang உங்களுக்கு ஜில்னஸ் ஆயிரும். ஓகே Khairul. ஓகே டன். அச்சா வந்து நம்ம சேனல்ல வந்து சொல்றாப்ல. YASIR and subscribe and this Subscribe kak. ஓகே மலையக்கா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாப்ல நம்ம சேனலை பழுக்க வச்சு சொல்லிட்டேன் சாரி வேக வச்சு அதை Amang, what is your name? Khairul. Huh? Khairul. Khairul. Okay. Bro, அதில் வந்து சுடுதண்ணி ஊற்றுறப்ப பால் மச்சான் உங்களுக்கு மயிலாய் சொன்னீங்களா அம்மாங்க வந்து கயிறு வந்து அழகா வந்து மச்சான் எனக்கு கொஞ்சம் இது சீனி அதிகமாக போட்டு சொன்னீங்களா கவு சொன்னீங்களா என் கவுனா வந்து சீனி அதிகமான இது வந்துருச்சு இப்போ வந்து எப்படின்னா ஐஸ் போடுவாப்புல மைனஸில் வந்து ஐஸ் மச்சான் ஒன்று கம்மி அம்மா கயிறு போடுது ஓகே கோல்டு மச்சா எழுந்துருச்சு ஓகே நண்பர்களே நான் வந்து இங்கே எத்தனை வெள்ளியா 6 வெள்ளி ஒன்று வந்து 3 வெள்ளி 6 வெள்ளி கொடுத்தாச்சு இப்போ நம்ம போகிறோம் அச்சா ஜூஸ் எடுத்துட்டு வாங்க இது வந்து நினைக்கலாம் எப்படின்னா வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டதை விட உங்களுக்கு ஜில்னஸ் ஆயிரும் ஓகே Khairul ஓகே டன் அச்சா வந்து நம்ம சேனலில் வந்து சொல்கிறாப்புல YASIR and subscribe and this Subscribe kak. ஓகே மலையக்கா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாப்ல நம்ம சேனலை ஓகே ஓகே இப்போ வந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க மயிலாயிடுச்சு மச்சான் இதெல்லாம் நம்ம கொண்டு போய் கொடுக்கணுமா அவங்க வந்து எடுத்துக்கிறாங்களா அவங்க எடுத்துக்கிறாங்க சூடாக இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க கவுசல் நம்மள கவுசலாக நல்லா இருக்கும் நாசிமா பிரிங்களா ஓகே இப்போ நாசிமா பிரிக்க போகிறேங்க மச்சான் பிரிக்கிறாப்புல ஓகே மச்சான் நீங்கள் எடுத்து இது சாப்பிடலாம் நான் இது நாசிலிமாவில் வந்து பேக் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க வெள்ளரிக்காய் இது வந்து என்ன சொல்கிறேன்னா பச்சரிசி சோறு நெத்திலி கருவாடு அப்புறம் வந்து பீனட்ஸு நிலக்கடலை அப்புறம் இதோட சேர்த்து கூவா சரி சாப்பிட்ருவோம் சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்ப நாள் ஆச்சுங்க நாசிலிமா சாப்பிட்டு இந்த கூவா எப்படி செய்யணும்னா காஞ்ச மிளகா பழுக்க வச்சு சொல்லிட்டேன் சாரி வேக வச்சு அதை எடுத்து அரைச்சி தக்காளி சேர்த்து அரைச்சி பூண்டு
கருவாடு இறாலோடைய இதெல்லாம் அரைச்சி கொஞ்சம் சுகர் சேர்த்து அரைச்சி வரதாங்க அந்த நாஜ்மா. நல்லா இருக்குங்க. நம்ம இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம், அடுத்த ஃபுட் ரிவ்யூவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு யாசிர் பிஎன் விலாக்ஸ். இப்போ வந்து நம்ம லோராங் கிளூரில் லோராங் குலேயிலேருந்து இப்போ நம்ம வந்து நம்ம தங்கியிருக்கிற வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். ஓகே, மச்சான் வந்து ரெடியாக இருக்கிற பைக்கில் தான் நம்ம போக போகிறோம். ஓகே, இது வந்து மலேசியாவில் உள்ள வந்து எல்லா பிளேஸையும் கொஞ்சம் கவர் பண்ணி போகும். சரி, மலேசியா பிளேஸ்னால் பினாங்கில் உள்ள பிளேஸ் ஃபுல்லாக கொஞ்சம் கவர் பண்ணி போகிறதுனால நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம எடுக்கிறோம். இதே வந்து நம்ம வீடியோ எடுத்த சந்தை, மலேசியாவில் பினாங்கில் உள்ள சந்தை. இப்போ வந்து நம்ம போகிற இடம் வந்து எப்படின்னா முழுக்க வந்து எப்படின்னா நம்ம ஊர் மாதிரியே இருக்கும். நம்ம ஊர் நம்ம எப்படி போவோமோ அதே மாதிரி பிளேஸு பாருங்களேன். வீடுலையும் பாருங்கள், அதே மாதிரி வந்து பிளேஸ்லையும் பாருங்களேன். நம்ம ஊர் சந்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னா இங்கே நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குதுங்க. எல்லா இடத்துலையும் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. பசிக்குதுன்னா வந்து பஞ்சம் இல்லாமல் சாப்பிட்லாங்க. எங்கே வேணாலும் போய் நம்ம சாப்பிட்லாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போய் சாப்பிட்லாம், பெரிய பெரிய கடையில் சாப்பிட்லாம். 24 hours கடை சாப்பிட்ருக்குது. இங்கே வந்து ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு வந்து எப்படின்னா வந்து அன்லிமிட்டடாக தாங்க இருக்குது இங்கே ஃபுல்லாக எல்லாமே. அதனால் வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாடுக்குலாம் ஒரு இதில். இங்கே வந்து ஒரு சில இடத்துல விட்டுருந்தாங்க எப்படின்னா தமிழ் ரெஸ்டாரண்ட்டாக இருந்தால் நம்ம ஊர் சாப்பாடு தான் இருக்கும். மலாய் ரெஸ்டாரண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் எல்லா இதுலேயும் வந்து கிரேவியில் வந்து சீனி கலந்துருப்பாங்க. சீனி சர்க்கரை இல்லாமல் இருக்காதுங்க. இங்கே சர்க்கரைனா சுகர் இல்லாமல் இருக்காது, கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து இங்கே உள்ள பிளேஸ்லாம் வந்து எல்லாமே கவர் பண்ணி எடுக்கிறதுக்கு தாங்க டைம் பத்தாது. எப்படின்னா வந்து நம்ம வந்து நம்ம ஷார்ட் டைமில் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோ நம்ம எடுக்கிறது வந்து கொஞ்சம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் தாங்க நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம். இப்போ நம்ம வந்து நம்ம ஏரியாவுக்குள்ள நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம்.